ஒரு பொண்ணால கண்டம் இருக்கு, அதனால அவன் சாகுற நிலைமை கூட வரும்னு சொன்னாரு. இந்த மாதிரி தேங்காய் அழுகிறதெல்லாம் ஏதாச்சும் நடக்கிறது இல்லம்மா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான அறிகுறி தான் இது. சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன் மேடம். வெரி குட். திரும்பவும் நான் ஃபோன் பண்றேன், அப்ப வந்து நீ பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே, தேங்க்யூ மேடம். வச்சிடறேன் மேடம். மீனாட்சி, மீனாட்சி. அத்தை, என்னம்மா கோவிலுக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? கோயிலுக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? சாமி கும்பிட்டியா இல்லையா? ஏய் மீனாட்சி, என்னாச்சுமா? ஏன் அழற? கோவில்ல அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் அழுகி போயிடுச்சுன்னு ஐயர் சொன்னாரு. என்னம்மா சொல்ற? தேங்காய் அழுகி இருந்துச்சா? சுபத்ரா, ஒருவேளை ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சோ? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அதுக்கான அறிகுறி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க போதோ கடவுளே. அம்மா, அதுக்காக நடந்த கல்யாணத்தை மாத்தவாம முடியும்? இனிமே இந்த மாதிரி மீனாட்சி முன்னாடி பேசாத. பாவம், அவ சின்ன பொண்ணு, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவ. இதெல்லாம் தாங்குற சக்தி மீனாட்சிக்கு இருக்காதுமா. எனக்கு மட்டும் ஆசையா என்ன மீனாட்சியை வெறுப்பேத்தணும்னு? எல்லாம் சுந்தர் மேல இருக்க பாசத்துலதான். போதுமா, இனிமே இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு. மீனாட்சி, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதமா. எங்க அம்மா எப்பவும் இப்படிதான், ஏதாவது விடுக்கு விடுக்குன்னு பேசிடுவாங்க. அதனாலதான். பரவாயில்ல, என் பயம் எல்லாம் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னுதான். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுமா. அத்தை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவேனா? நீ கவலைப்படாதமா. அத்தை, எனக்கு அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு. அவ்வளவுதானே? இதோ ஒரு நிமிஷம். ஆமா, அந்த போனை கொடுமா. இந்தாமா. சொல்லுமா. மீனாட்சி உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுக்கறேன். மீனாட்சி, கோவில்ல நடந்த எதையும் சொல்லாம பேசு. சரிங்க, பேசு. ஹலோ. என்ன திடீர்னு போன்லாம் பண்ணிருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்து என்ன 4 வருஷமா இருக்கும்? லூசு, காலையில தானே பார்த்த, அதுக்குள்ள நல்லா விசாரிக்கிற? இல்லங்க, உங்ககிட்ட கேட்கணும் போல தோணுச்சு. சரி, அப்படி ஃபோன் பண்றதா இருந்தா உன் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணு. அப்பதானே நம்ம ஜாலியா பேச முடியும். ஓகேவா? சரிங்க. சரி,
நேற்று தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் நடந்தே ஆகணும். ரெடியா இரு. மாமா வரும்போது உனக்கு மல்லிப்பூவும் அல்வா வாங்கிட்டு வரேன். சரியா? சரிங்க. ம், பாய். என்னம்மா சொன்னா? அவரு இன்னைக்கு ஆ, சரி, அவன் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 6 மாசம்தான். அதுக்கப்புறம் காலம் பூரா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கான தியாகம் நினைச்சுக்கோயே. சரியா? சரிங்க அத்தை. ம், சரி, போ. ஏன் சுபத்ரா, ம், இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி கடைசி வரைக்கும் சுந்தர விட்டு தள்ளி இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா கண்டிப்பா இருப்பாம்மா. ஏன்னா மீனாட்சிக்கு எல்லாரையும் விட சுந்தர் மேலதான் பாசம் ஜாஸ்தி. சுந்தருக்கு ஏதாவது ஒண்ணுனா இவ எதை வேணாலும் விட்டு கொடுப்பாமா. அம்மா, மீனாட்சி இப்ப நம்ம வலையில விழுந்துட்டா. என்னம்மா கம்மியா எடுத்திருக்கீங்க? எப்பவும் போல இன்னும் 2 கட்டு எடுத்துங்க. சக்தி மீனாட்சி 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்லம்மா. வீட்ல ஆளுங்க கம்மி தானே, அதனால போதும். சரிம்மா, வரமா. ஆ, சார், யாருப்பா நீங்க? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, என்ன இது? ஏசி மேடம். ஏசியா? நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. நாங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்குற ஆளுங்க இல்ல. ஏன்பா இங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள எடுத்துட்டு போங்க. ஆ? தள்ளிக்க தள்ளிக்க. பத்திரம் பத்திரம்ப்பா. பத்திரம் பத்திரம் இடிச்சிட போற. பார்த்து எடுத்துட்டு போ. ஏங்க, என்னங்க இதெல்லாம்? ஏசிமா இது? இது கூட தெரியாதா உனக்கு? அது சரி. உன்னை சொல்லி என்ன பண்றது? உங்க வீட்ல ஒண்ணு அப்படி வளர்த்திருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ எதுவும் தெரியாமலே வளர்ந்துட்ட. 4 பிள்ளைங்களை பெத்து 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் பண்ணிட்ட. ஹலோ சார், ரொம்ப பேசாதீங்க. அது ஏசின்னு எங்களுக்கும் தெரியும். இப்ப எதுக்கு அதை வாங்கினீங்க? இது என்ன கேள்வி? வீட்ல மாட்டி நல்லா குளு குளுன்னு தூங்கதான். ஆ, குழந்தை இல்லாத வீட்ல கிழமை துள்ளி குச்சி விளையாடினானா அந்த கதையா இருக்கு நீங்க சொல்றது. 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தாத்தா போறீங்க. ஆடி போடி விவரம் கெட்டவள. இது நமக்கு இல்ல. பின்ன நம்ம சக்தியும் மீனாட்சியும் மாப்பிள்ளையோட மறு வீடு வரப்போறாங்கல்ல, ஆ, அவங்களுக்கு தான். வா உள்ள. ரொம்ப ஆசைதான். அங்கிள் அங்கிள் இது என்னது அங்கிள்? ஏசிமா. ஏசியா? ஹை அனுக்கா, அனுக்கா இங்க வாங்களே. அனுக்கா என்னடி? ஏய் ஏண்டி கத்திட்டே இருக்க? சும்மாவா கத்துற? இங்க பாரு நம்ம வீட்டுக்கு ஏசி. ஏசியா? ஏசி எங்க வீட்டுக்கா? ஆமாமா. ஐயோ அப்பா சூப்பர் பா. ஏசில மாட்றீங்க. थैंक यू பா. மாட்டிட்டு கிட்டிட்ட போறாரு. இது நமக்கு இல்லடி, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகன்களுக்காம். நம்ம கேட்டு உங்க அப்பா எதை வாங்கி கொடுத்திருக்காரு? ஃபேனே பல தடவை போராடி தான் வாங்க வேண்டியது. கோதாவரி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? துர்கா, இவங்கள கூட்டு போய் மீனாட்சி அக்கா ரூமா காட்டு. அவங்க மாட்டட்டும். வாங்க வாங்க வாங்க. பாத்து பாத்து பாத்துப்பா பாத்து. பொறுமையா பொறுமையா. வாங்க இந்த பக்கம் வாங்க. போமா. பாத்து பொறுமை. பாத்து போப்பா, இடிச்சிட போற. கோதாவரி, நம்ம பொண்ணுங்க நம்மள மாதிரி சாதாரண இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டேன். நம்ம மாப்பிள்ளைங்க 2 பேருமே பெரிய இடத்து பசங்க. அவங்க ஏசி இல்லாம பழகி இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஏசி எல்லாம் வாங்கி மாட்டுறமா. அது இல்லைங்க, காசு ஏதுங்க? காசை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, மறுபடியும் வட்டிக்கு வாங்கிட்டீங்களா? காசை பத்தி நீ கவலைப்படாதுன்னு சொன்னேன்ல. மாப்பிள்ளைங்க நல்லா வசதியா வாழ்ந்தவங்கம்மா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. அப்புறம் அது நம்ம பொண்ணுங்க மனசை பாதிச்சிரும். ம், கோதாவரி, அது மட்டும் இல்ல, சக்திக்கு முறைப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். அந்த செலவெல்லாம் தான் நான் இப்படி பண்றேன். இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? நம்ம பொண்ணுங்களுக்காகவும் மாப்பிள்ளைங்களுக்காகவும் தானே. ஏங்க, மறு வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மறு வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஐயோ கோதாவரி, நீ சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேன்னா? ஆ, தோ இப்ப பண்றேன். உன் கையால ஒரு காஃபி சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், சுறுசுறுப்பா ஆயிடுவேன். ஒரு காஃபி. காஃபிக்கு தானே இவ்வளவு பில்டப்பும். ஹலோ.
வணக்கம் சம்பந்திமா. ஆ சொல்லுங்க. ஏண்டா கண்ணா, யார் போன்ல? அதாம்மா அந்த கண்டக்டர் சாமிநாதன். ஒன்னும் இல்ல சம்பந்தி, கல்யாணம் ஆனதும் பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அதான் நம்ம சிவா மாப்பிள்ளையும் சுந்தர் மாப்பிள்ளையும் அழைக்கணும். இதெல்லாம் எதுக்குங்க? இல்ல சம்பந்தி, இது முறை, கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இத நான் முடிவு பண்ண முடியாது. பசங்க கிட்ட கேட்டு சொல்றேன். ம் சரிங்க சம்பந்தி. சரி. ஆ ஓகே. என்னவா அந்த கண்ட்ராக்டர் பையலுக்கு? மாப்பிள்ளைங்கள மறுவீடு அழிக்கணுமா? இவனுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் சம்பிரதாயம் செய்யணும், சாங்கியம் செய்யணும்னுட்டு. அம்மா விடுமா. சுபத்ரா, இத நீ லேசா எடுத்துக்காத. நான் சொல்றத நீ கேட்டுக்க. நீ சுந்தரியும் சிவாவையும் அந்த வீட்டுக்கு அமிச்ச, அவ்வளவுதான். இந்த சுந்தர் பையன் ஏற்கனவே துடிச்சிட்டு இருக்கான். இன்னும் அங்க போனா ஏதாவது சொல்லி மீனாட்சி மனசையே மாத்திடுவான். ஏற்கனவே இந்த சுந்தர் மீனாட்சியே கதின்னு கிடக்குறான். இது பத்தாதுன்னு இப்ப சிவாவும் சக்தியே கதின்னு ஆயிட்டான். 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உன் பேச்சை கேட்பானுங்கம்மா. அந்த வீட்டுக்கு போயிட்டானுங்க, சுத்தமா மாறிடுவானுங்க. இவனுங்களை அங்க போக விடாம பாத்துக்க. என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன தலைவலிக்குதா? கொஞ்சம் தயவு செஞ்சு போறியா? இரிட்டேட் பண்ணாத. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, இருங்க வரேன். சிவா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, நீ ஏதோ டென்ஷனா இருக்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. சரி சிவா, நீ ஏதோ கோவத்துல இருக்க, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாரிம்மா, கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன்ல இருந்தேன், அதாம்மா. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? தோ கொண்டு வரேன். ஏண்டா சிவா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பாட்டி ப்ளீஸ். இந்த சிவா கொடுங்க. அம்மா, நீங்க கொடுங்கம்மா. ஏய், அந்த காஃபியை நீயே குடி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு காஃபி குடிக்க சொல்றீங்க. நீங்க கிரேட் மாமா. நீங்க எனக்கு புருஷனா வந்தது நான் செஞ்ச பாக்கியம். உனக்கு பாக்கியம்தான், எனக்கு தானே தலைவலி. அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன். அத்தை, நீங்க இத புடிங்கள. பாட்டி சும்மா தானே இருக்க, இது புடி. அம்மா தாயே, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், அதெல்லாம் எதுவும் வேணாம், பேசாம இரு. சரிங்க மாமா, காப்பி கொடுங்க கொடுங்க. பாத்து மாமா, சீக்கிரம் உள்ள வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஏய், பாத்தியாமா, சிவா இன்னும் மாறவே இல்ல. அவன் எப்பவும் அம்மா புள்ளதான். அம்மா, இதுல என்னம்மா சந்தேகம்? நான் எப்பவும் உங்க புள்ளதாம்மா. யாரு என்ன சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி.
நான் உங்க புள்ளதாம்மா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? சுபத்ரா, சிவா எப்பவும் உன் புள்ளதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னம்மா? என்னதான் ஒருத்த அம்மா புள்ளையா இருந்தாலும் கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியே கதின்னு இருப்பானுங்க. ஆனா சிவா என்னடான்னா எப்பவுமே உங்க புள்ளதான் சொல்லிட்டு போறான். ஆனா காலையில நடந்ததே வேற. அதான் நேர்லயே பார்த்தமேமா. இல்லம்மா, எனக்கு இன்னும் இதுல சந்தேகம் இருக்குமா. சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவன் அதை சீண்டவே மாட்டான். எந்த இடம்னு பார்க்காம வெறுப்ப காட்டிடுவான். சுபத்ரா, உன்னுடைய சந்தேகம் என்னம்மா? சிவாவுக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா இல்லையா? சக்திய சிவா தம் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானா இல்லையா? சக்தி சிவாவை தம் புருஷனா ஏத்துக்கிட்டாளா இல்லையா? இதானேமா? ஆமாமா. இன்னைக்கு ராத்திரியே உனக்கு நான் அதை நிரூபிக்கிறேன். எப்படிமா? பொறுத்திருந்து பாருமா. இன்னைக்கு நான் பண்ற விஷயத்துல அந்த சக்தி எப்படி ஆடி போறா பாரு. நானும் அவளாட்டு ஒரு கை பார்த்துறேன். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை. நிலவை பிடித்தேன், கட்டிலில் கட்டினேன், மேகம் பிடித்தேன், மெத்தை விரித்தேன். காயும் சூரியனை கடலுக்குள் புட்டி வை, இரவு தொடர்ந்து. காயும் சூரியனை கடலுக்குள் புட்டினேன், இரவு தொடர்ந்திட இந்திரனை நம்பினேன். இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, நீ என் இளமைக்கு உணவு. இன்று முதல் இரவு, நீ என் இளமைக்கு உணவு. நீ மெல்லவா, உனக்கு இல்லவா, இல்லை அல்லவா, நீ வா. எங்க வச்சேன்? என்ன ஒரு மனம்! இது நான் வீசிய பூக்களில் இருந்து வந்ததா, இல்லை நான் பூசிக்கொண்ட இந்த வாசனை திரவியத்திலிருந்து வந்ததா? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. எதிலிருந்து வந்தால் என்ன, வாசனை வந்தால் சரிதான். செந்தமிழ்ல பின்றுமே. இன்னைக்கு மீனுக்குட்டி வந்தோன்னு எப்படி ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு அவ எந்த காரணம் சொன்னாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லி பார்க்கட்டும். இந்த பிளாஸ்க்ல இருக்க டீயை கொடுத்து அவளை சரி பண்ணிடுவோம். அதையும் மீறி மயக்கம் வருதுன்னு சொன்னானா இந்த டேப்லெட்டை கொடுத்துட வேண்டியதான். இன்னைக்கு மீனுக்குட்டி எந்த காரணத்தை சொன்னாலும் அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஒரு பொசிஷன் நிற்போம். நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் காலம் பூரா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கான தியாகம் நினைச்சுக்கோயே. சரியா? என்னடி கண்டுக்காம போற? பாக்குறா. ஏங்க, இப்ப எதுக்குங்க பெட்ல இப்படி குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க? குப்பையா? ஏய், இத போய் குப்பைன்றியாடி? அடி பாவி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி. அந்த ஃபீல் போயிட கூடாதுன்றதுக்காக தான் இந்த பூவெல்லாம் கூட கழட்டாம அப்படியே வச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் நைட் தான் நேத்திக்கே போயிடுச்சே. அது போச்சு, அவ்வளவுதான். ஆனா எதுவுமே நடக்கலையேடி. இப்ப என்ன நடக்கல? பேசாம படுங்க. படுக்கணுமா? என்னெல்லாம் முடியாது. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்கணுமா? விடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி பண்ற? என்ன மீனுக்குட்டி, இன்னைக்கு முடியாதுன்னா எப்படிடா சொல்லும்? கண்டிப்பா இன்னைக்கு முடியாதுங்க. ஏண்டி? இன்னைக்கு என்ன கிழமை? ஐயோ, கிழமைய பத்திலாம் கேக்குறாளே. ஏய் எங்கடி போற? கிழமைய பத்தி பேசுற நேரம் மாடியது. என்னடி சொல்ல பிரச்சனை? இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நான் விரதம் இருப்பேன்.
அதனால நான் சுத்தபத்தமா தான் இருக்கணும். வெள்ளிக்கிழமை விரதமா? மீனுக்குட்டி, இன்னைக்கு நான் 2 டைம்ஸ் குளிச்சு நல்லா சுத்தபத்தமா தான் இருக்கேன். வா. ஐயோ, இந்த விளையாட்டுலாம் இங்க வேண்டாம். ஒழுங்கா போய் நீங்க பெட்ல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். போங்க. ஏய் மீனுக்குட்டி, இன்னைக்கு அவ்வளவுதானா? ஆ, அவ்வளோதான். என்னடி இன்னைக்கு நான் தனியா தான் தூங்கணுமா? நல்லா ப்ரிப்பேர்டா இருந்தேன். இந்த விரதத்துக்கு மட்டும் ஒரு பிளான் பண்ணாம விட்டேன். படுக்கிறேன். கல்யாணம் ஆயும் தனியா தான் படுக்கணும்.